செய்தி. தடை செய்யப்பட்ட இயக்கத்தை சேர்ந்த மேலும் 3 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக எமது செய்தியாளர் சதீஷ்மணி இணைப்பில் இருக்கிறார். சதீஷ்மணி, வணக்கம். தற்பொழுது தமிழகத்தில் 3 தீவிரவாதிகள் கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இவர்கள் எந்த இயக்கத்தை சேர்ந்தவர்கள்? இது தொடர்பான முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. பல நாடுகள்ல ஹிஸ்புத் உத் தஹ்ரீர் இயக்கம் தடை செய்யப்பட்டிருக்கு. இது தீவிரவாதம் மற்றும் அடிப்படைவாதத்தை கொள்கையா கொண்ட இயக்கம் அப்படிங்கிறதுனால பல நாடுகள்ல இந்த இயக்கத்தை தடை செஞ்சிருக்காங்க. இந்த இயக்கத்துக்கு ஆதரவாக செயல்பட்ட ஒரே குடும்பத்தை சேர்ந்த தந்தை மகன் என 3 ஏற்கனவே கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். இந்த விவகாரத்துல மேலும் 3 கைது செய்து விசாரணை நடத்தி வருவதாக தகவல் வெளியாயிருக்கிறது. இவங்க ஏற்கனவே இந்த தடை செய்யப்பட்ட இயக்கத்துக்கு ஆதரவாக வாட்ஸ்அப் மூலமா வாட்ஸ்அப்ல ஒரு சீக்ரெட் கோடு அனுப்பி அதுல எங்க சந்திக்கணும், எந்த மீட்டிங் நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி வாட்ஸ்அப் மூலமா உரையாடல் ரகசிய சீக்ரெட் கோட்லாம் அனுப்பி ரகசிய கூட்டங்கள் போட்டு இந்த இயக்கத்துக்கு ஆதரவாளர்களை திரட்டியதாகவும் கூறப்படுகிறது. அதே போல சென்னையில பல இடங்கள்லயும் இந்த இயக்கத்துக்கு ஆதரவாளர்களை ஆதரவாளர்களை சேர்த்ததாகவும் அதன் அடிப்படையில கிடைத்த ஒரு ரகசிய தகவலின் அடிப்படையில தான் இந்த கைது நடவடிக்கையில ஒரே குடும்பத்தை சேர்ந்த தந்தை மற்றும் 2 மகன்கள் ஆகியோரை கைது செஞ்சாங்க. இதனைத் தொடர்ந்து தற்போது மேலும் 3 இந்த வழக்குல கைது செய்யப்பட்ட தகவல் வெளியாயிருக்கிறது. இவங்க தமிழ்நாடு முழுவதுமாக பல மாவட்டங்கள்ல சென்று ரகசிய கூட்டங்கள் நடத்தி இந்த இயக்கத்துக்கு ஆதரவாளர்களை சேர்த்ததாக தகவல் வெளியாயிருக்கிறது. ஏற்கனவே இந்த தடை செய்யப்பட்ட இயக்கம் இந்த இயக்கத்தின் சார்பில் என்னன்னா ஒரு இந்தியாவினுடைய நடத்தும் கூட தேர்தலுக்கு வாக்களிக்க கூடாது, அதே போல இந்தியாவினுடைய சட்டத்திட்டங்களுக்கு கட்டுப்படக்கூடாது என்ற கொள்கைகள் எல்லாம் இவங்க ஆதரவாளர்கள் மத்தியில பேசி அதற்கு ஏராளமான ஆதரவாளர்களை திரட்டியதாக கூறப்படுகிறது. அதன் அடிப்படையில் தான் இதனை கண்காணித்த மாநில உளவுத்துறை அதே போல சைபர் கிரைம் போலீசார் ஆகிய இருவரும் சேர்ந்து ஏற்கனவே 3 கைது செய்துள்ளனர். தற்போது மேலும் 3 கைது செய்திருக்கிறார்கள். தொடர்ந்து அவர்களிடம் தீவிர விசாரணை நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே இந்த இயக்கத்தின் சார்பில் பல வேற எதுவும் நாச வேலைகள் எதுவும் திட்டமிடப்பட்டதா உள்ளிட்ட பல விவரங்களை போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள். தகவல்களுக்கு நன்றி சதீஷ்மணி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.